கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்திருக்கிறார். கூட வார்த்தை யோவான் 17:3 ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நம்ம அநேகருக்கு நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும், லைஃப்ல எதிர்பார்க்கிறோம். ஆனா அதை நம்ம என்ன பண்ணா சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நம்ம நல்லா வாழணும்னா இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்றவர்களாக இருக்கணும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம சந்தோஷமா வாழ முடியும். ஒன்றான மெய் தேவன் ஆகிய, அப்போனா அந்த மெய் தேவன் யார் என்றால் இயேசு கிறிஸ்துன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப நம்ம கிறிஸ்துவ என்ன பண்ணணும்னா அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ள நித்திய ஜீவன் வேதம் சொல்லப்பட்டிருக்குது. நம்ம நல்லா வாழணும், இஷ்டத்தின்படி வாழாம கர்த்தருக்கு பிரியமா வாழணும். வேதத்துல கர்த்தர் அநேக ஆலோசனை சொல்லி கொடுத்திருக்காரு. அது போல நம்ம எப்படி வாழ்ந்தா எப்படி இருக்க முடியும் சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம சந்தோஷமா வாழணுமா, கர்த்தருக்கு பிரியமா வாழணும், நம்ம இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளணும். நம்ம பாவத்துல இதுக்கு அவர் ஏன் மறிக்கணும், எதுக்காக அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தினாரு, நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன், ஆனா என் மேல இருக்க பாவத்துல அவரையே சுமந்து கொண்டா யோசித்து பார்க்கணும். கர்த்தரை நம்ம அறிந்து கொள்வோம், நித்திய ஜீவன் வாழ முடியும். நித்திய ஜீவன் அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. அது நிரந்தரமான வாழ்க்கைக்குள்ள கஷ்டம் கிடையாது, பிரச்சனைகள், பாடு கிடையாது. உலகத்தின் வாழ்க்கையை போல அது இருக்காது. அது நித்திய ஜீவன் நம்ம பிரவேசிக்கணும்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவ அறிந்து கொள்ளணும். அவர் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவ ஒரு நன்மை செய்கிறவராக இருக்கிறாரு, ரொம்ப அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறாரு. அதே போல இயேசு கிறிஸ்து யார் என்று நம்ம தேடி உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். அதை குறித்து நம்ம கற்றுக்கொள்றவர்களாக மாறணும். அப்போ கிறிஸ்து நம்ம வாழ்க்கை அற்புத அடையாளங்கள் செய்வாரு. கர்த்தருக்கு பிரியமா வாழ்வோம், கர்த்தரை நம்ம மையப்படுத்துவோம். கர்த்தரை மையப்படுவதாக.